ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வர இருக்குங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பௌர்ணமி. இந்த நாளுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்றத பற்றியும், இந்த நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவுல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த நாளுங்க. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. குலதெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யலாம், இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யலாம். இப்படி இந்த தெய்வங்களை வழிபாடுகள் செய்கிறதுனால காரிய சித்தியை நம்மளால் அடைய முடியும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கும் பொழுது சந்திரன் உயிராற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது. அந்த சந்திரனுக்குரிய நாளான பௌர்ணமியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக நம்முடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நிறைவேறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நிஜமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியானது இருக்குது. ஸோ எண்ணங்கள் செயல் வடிவமாகக்கூடிய ஒரு திறமை இது சித்ரா பௌர்ணமியில் இருக்குது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திர நாளிலே இணைந்து வந்திருக்கு. இன்னுமே சிறப்பானதுன்னு தான் சொல்லணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்முடைய கோரிக்கைகள், விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா எளிமையாக வீட்லேயே நீங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம். அதாவது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய முறைகளே அளவில்லாத பெரிய பெரிய நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதுங்க. இந்த பௌர்ணமி நன்னாளில் எப்படி குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா விதமான செயல்களுமே வெற்றி அடையும். கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமியில் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த வருடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே சக்தி வாய்ந்த நாள் தாங்க. அதில் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இந்த சித்ரா பௌர்ணமி நம்முடைய கோரிக்கைகள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேறுவதற்கு எளிமையாக விளக்கு பரிகாரத்தை செய்தாலே போதுங்க. அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்கும். பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒளிக்கற்றைகள் நம்முடைய உடலில் படணும் அப்படின்றதுனால தான் அந்த நாளில் கிரிவலம் போகக்கூடிய முறையே ஏற்படுத்தப்பட்டது. ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி விளக்கு வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பௌர்ணமி நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக குலதெய்வம் அப்படிங்கிறது நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். குலதெய்வம் நிலவாசப்படியில் தாங்க வாசம் செய்யும். அதனால தான் வெள்ளி செவ்வாய் அப்படின்ற நாட்களில் நிலைவாசல் படிக்கு நல்ல நல்ல கழுவி விட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்யணும். ஸோ நம்ம நிலவாசப்படியில் பூஜைகள் செய்கிறது குலதெய்வத்தையே வழிபாடுகள் செய்கிறதுக்கு சமமானது. குலதெய்வம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். அதுவும் பௌர்ணமிக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த குலதெய்வத்தினுடைய திருவுருவப்படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா முந்தன் நாளே, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல வீடு வாசலில் சுத்தம் பண்ணிக்கோங்க. பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்த உடனே வழிபாடுகள் செய்யுங்க. அதாவது இந்த குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யறதுக்குரிய ஏற்ற நேரம் அப்படின்னா மாலை நேரம் தான். ஏன் மாலை நேரத்தில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் எல்லாமே வரும். சந்திரனுடைய ஒளி பட ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்கிறது விசேஷமானது. அந்த நாளில் குலதெய்வத்துக்கு நல்ல மலர்களால், வாசனையிருந்த மலர்களால் நீங்கள் மலர் சூட்டிக்கோங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வைங்க. ஸோ அந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்து பாருங்கள். ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நிறைவேறாத காரியங்கள் கூட விரைவில் நிறைவேறும். காரிய சித்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் பணத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கோ நீங்கள் தொடர்ந்து பௌர்ணமி வழிபாடுகள் செய்து பாருங்கள். குலதெய்வத்தினுடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபாடுகள் செய்யுங்க. இல்லை படம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னா கலசம் வைத்து வழிபாடுகள் செய்வாங்க. ஒரு சில இடங்களில் அந்த மாதிரியான முறைகள் இருக்குது. அப்படி கலசமும் வைக்க முடியாதவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எப்படினாலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஃபோட்டோவை பக்கத்தில் போய் ஸ்டுடியோவில் கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. இந்த சித்ரா பௌர்ணமியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. ஸோ வைக்க முடிகிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுடைய குலதெய்வம்
பெண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் அவங்களுக்கு குங்கும அர்ச்சனை வந்து செய்யுங்க. ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கும். அதே போல் ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா சந்தன அபிஷேகம் வந்து பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியம் படைக்கணும். பால் சார்ந்த பொருட்களை நெய்வேத்தியமாக வைங்க. பால் கொழுக்கட்டை வைக்கிறது, பால்கோவா வைக்கிறது, பால் காய வச்சு வைக்கலாம், இல்லைனா பால் பொங்கல் வைக்கலாம். ஸோ பாலால் ஆன நைவேத்தியங்களை நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு பிரார்த்தனைகள்லாம் முடிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் விநியோகம் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிடுங்க. மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுவும் பெண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பானகம் வைங்க. பானகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பானகம் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஸோ இதெல்லாம் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தாங்க. நீங்கள் எப்படி நம்மளுடைய பூஜைகளை செய்யறதுக்கு பூஜை ரூமை வந்து அலங்காரம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பூஜையில் உட்காரும்போது நீங்களும் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். கை நிறைய வளையல் போடுங்க, மஞ்சள் குங்குமம் போவீங்க, பூத்தலை நிறைய வைங்க. நல்ல சந்தோஷமாக போய் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறைவனும் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்க நம்மளுடைய இல்லங்களை தேடி வரத்துக்கு இந்த மாதிரியான எளிமையான விஷயங்களே போதுமானது. வீட்டில் எப்போதும் போல் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வீங்களோ ஏற்றுங்க. கண்டிப்பாக மறக்காமல் குத்து விளக்கு ஏற்றி வைங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது சிவப்பு நிறத்தாலான பழங்களை வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. உதாரணமாக செவ்வாழை வைங்க, மாதுளம்பழம் வைக்கலாம், ஆப்பிள் வந்து வைக்கலாம். ஸோ இது மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களை வைத்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு இன்னுமே வந்து விசேஷமானதுன்னு தாங்க சொல்லணும். இந்த மாதிரி குலதெய்வத்தை இந்த சித்ரா பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளுமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கும். நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, பணப்பிரச்சனையால் அவதிப்படுறீங்களா, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அது கண்டிப்பாக வந்து சரியாக போயிடுங்க. குலதெய்வத்தை சித்ரா பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த நாளில் உங்களுக்கு முடியும் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் செய்யுங்க. பொங்கலிட்டு படையலிட்டு கூட நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். ஸோ இது மாதிரி எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றவங்க மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் நீங்கி ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் அப்படின்னு எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும். பொதுவாக சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தனை வழிபாடு செய்யறதுக்கான நாள். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவ புண்ணியங்களை எழுதக்கூடிய சித்திரகுப்தனை வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் உங்களுக்கு சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாம் வந்து செய்து சித்ரான்னங்களை வந்து செய்து படைங்க. படைச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொடுங்க. ஏழை எளியவர்களாக பார்த்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைய தினத்தில் நெய்வேத்தியத்தில் சக்கரை பொங்கல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தினத்தில் சிறப்பான வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வத்துக்கு சந்தனம், மலர் அலங்காரம் செய்கிறது, தீபதூப ஆராதனைகள் காட்டுறது, இது எல்லாமே வந்து நல்லது. வீட்டுடைய நலன் வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கணும். ஸோ உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தினத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, தானம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ குலதெய்வத்தினுடைய அருள் யாருக்கு வந்து இருக்கோ அவங்களுடைய குடும்பத்தில் தான் தடைகள் வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா எது செய்தாலும் தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ குலதெய்வம் வந்து சந்தோஷம் அடையணும், குலதெய்வத்தை நீங்கள் திருப்திப்படுத்தணும். அப்போ மட்டும்தான் குலதெய்வம் உங்களுக்கு அருளாசி கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும்தான் நீங்கள் வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலுமே கூட அவங்களும் உங்களுக்கு வந்து நல்லது வந்து செய்வாங்க. அதனால் முதல்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது குலதெய்வம் தாங்க. பாவங்கள் எல்லாம் குறைந்து புண்ணியங்கள் வந்து கிடைக்கக்கூடிய இந்த நன்னாளில் கண்டிப்பாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க. குலதெய்வம் அப்படின்றது நம்மளுடைய மனசுக்கு வந்து அமைதியை வந்து கொடுக்கும், காரிய சித்திகளை எல்லாம் கொடுக்கும். அதனால தான் தொடர்ந்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்ய சொல்கிறது. இந்த புனித நாளில் குலதெய்வத்தை நீங்கள் மனசார வழிபாட்டு செய்தீங்க அப்படின்னா வருஷம் முழுக்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது நம்பிக்கையாக காலங்காலமாக பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு முறையும் கூட தான். அதனால் எங்கே இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி பாருங்கள். குலதெய்வத்துக்கு மாதம் மாதம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஸோ வாய்ப்பு அந்த மாதிரிலாம் கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. சித்ரா பௌர்ணமி வர
வரக்கூடிய மே 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம நார்மலாக கோவிலுக்கு போவோம். அதுவும் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யுங்க. இன்னும் விசேஷமானது. நீங்கள் வழக்கமாக எந்த கோவிலுக்கு போவீங்களோ அந்த கோவிலுக்கு போகிறத விட அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போங்க. வீட்டிலேயே வழிபாடு செய்கிறீங்களா? என்ன செய்கிறீங்களோ எல்லாமே செய்யுங்க. எளிமையான வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நிறைய காரியங்களில் வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சித்ரா பௌர்ணமியில் அதிர்ஷ்டமானது அள்ளி கொடுக்கறதுக்காக மறக்காமல் இந்த வழிபாடுகளை மட்டும் செய்துக்கோங்க. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை விட இந்த பௌர்ணமிக்கு அதீத சக்தி இருக்குது. ஸோ எந்த தெய்வங்களை எல்லாம் நீங்கள் விசேஷம், எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த முறையில் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி செய்யும் பொழுது தான் கை மேலே பலன் நமக்கு கிடைக்கும். ஆன்மீக சார்ந்த ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ஒரு பதிவை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம எத்தனை முறைகள் குலதெய்வத்தை வந்து என்னுடைய பெயரை சொல்கிறோமோ நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. மறக்காமல் வந்து எழுதுங்க. அதே போல் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.